பரிசு நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த விசேஷ கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி ஏறெடுக்கிறேன். நாம் இந்த மாதம் முழுவதுமாக நாம் ஒரு கருத்தை மையமாக கொண்டு நாம் தேவ செய்தியை நாம் கேட்டு வருகின்றோம். நம் சபைக்கு நாம் தொடர்ந்து வருகிறவர்களுக்கு தெரியும், திருப்பணிகளும் சுவிசேஷ ஊழியங்களை குறித்ததான தேவ செய்திகளை நாம் தொடர்ந்து இந்த மார்ச் மாதம் முழுவதுமாக நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம ஒரு செய்தியை கேட்க இருக்கிறோம். தேவ செய்திக்கான தலைப்பு எம்பவர் டு பி விட்னஸஸ். தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 1:8 மையமாக கொண்டு தான் நம்ம இன்று பார்க்க போகிறோம். ஆகவே இந்த நாட்களிலும் இந்த சுவிசேஷ ஊழியமானது நம்முடைய கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான பங்காக, ஒரு அங்கமாக, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அது கடமையான ஒன்றாக காணப்படுவதை நாம் பல்வேறு தேவ செய்திகள் நாம் கேட்டு வருகிறோம் தொடர்ந்து. ஆக இந்த சுவிசேஷ ஊழியம் அல்லது திருப்பணிகள் என்று நம்ம பார்க்கும்பொழுது, நம்முடைய சபையிலும் கூட இந்த போதக ஜபத்தில் மூப்பர் அவர்கள் ஜபிக்கும்போது கூட ஜபித்தார். நம்முடைய சபையிலிருந்து பல்வேறு ஊழியங்களை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் கூட நம்ம சபையிலும் துவங்கி இருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் நம்மை நாம் இந்த திருப்பணிகளில், இந்த சுவிசேஷ பணிகளில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அவ்வாறு நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எவ்வாறு நம்மை வழிநடத்துகிறார்? குறிப்பாக இந்த அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கும்பொழுது, நாம் பலனடைந்து தேவனுக்கு சாட்சிகளாய் நாம் காணப்பட வேண்டும். எங்கே? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் மற்றும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நாம் தேவனுக்கு சாட்சிகளாக காணப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை நாம் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் கூட தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது, இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போமே என்றால், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்பது இந்த 4 சுவிசேஷத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு பகுதியாக காணப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினது யார் பார்க்கும்பொழுது, லூக்கா சுவிசேஷத்தை எழுதின அதே நபர் தான் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம இந்த 4 சுவிசேஷத்தை நாம் பார்ப்போம் என்றால் அதனுடைய தொடர்ச்சியாக இதில் அப்போஸ்தலர் நடபடிகள் நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம்தான் இந்த சுவிசேஷத்திற்கும் அதன் பிற்பாடு எழுதின பவுலினுடைய நிருபங்களுக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு புத்தகமாக காணப்படுகிறது, ஒரு பாலமாக காணப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற ஒரு புத்தகம் இல்லை என்றால் நமக்கு இந்த பவுல் எழுதின நிருபங்களோ பேதுரு எழுதின நிருபங்களோ நம்மால் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏனென்றால் எங்கெங்கு எந்தெந்த ஊழியத்திற்கு எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த நேரங்களில் சென்றார்கள் என்பதை நாம் எங்கே தான் பார்க்கிறோம்? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் தான் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு என்று நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அந்த முதலாம் பிரபந்தம் என்று பார்க்கும்பொழுது அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தான் இங்கே அவர் திருப்பியும் குறிப்பிடுகிறார். முதலாம் பிரபந்தத்தில் கூறினேன் என்று பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தை யாருக்கு எழுதினாரோ அதே நபருக்கு தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளும் இவர் அட்ரஸ் பண்ணுறார். ஆக நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகமானது ஒரு முக்கியமான புத்தகமாக, சபை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக கடந்த வருடத்தில் பார்க்கும்பொழுது நம்ம இதிலிருந்து பல செய்திகளை கூட நாம் கேட்டோம் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து. ஆகவே இன்றைய நாளிலும் கூட இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். குறிப்பாக எவ்வாறு நாம் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும், தேவன் நமக்கு அந்த வல்லமையை, அந்த பலத்தை, அந்த அதிகாரத்தை நமக்கு அவருடைய சாட்சிகளாக இருக்க கொடுத்ததனுடைய நோக்கம் என, நாம் எவ்வாறு தேவனுக்கு சாட்சிகளாய் காண முடியும் என்ற கருத்தை நம்ம பார்ப்போம். குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் பார்க்கும்பொழுது
இது ஒரு தொடர்ச்சி என்று சொன்ன 5வது சுவிசேஷம் என்று கூட இதை நம்ம கூற முடியும். ஏனென்றால் மத்தேயுடைய கடைசி அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து கொடுக்கப்பட்டதை நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பரமேறுதலை குறித்து கொடுக்கப்பட்டதையும் நாம் இங்கு பார்க்க முடிகிறது இந்த 1ஆம் அதிகாரத்தில். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்பொழுது ஆவியானவருடைய வருகை, எவ்வாறு மக்களுக்கு ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார், லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் இறுதியில் நாம் அதை பார்க்க முடியும். அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடக்கத்தில் நாம் இந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை சொல்லி அது முடியும். அதனுடைய தொடர்ச்சியை நாம் எங்கே பார்க்கிறோம்? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகமாக நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் படித்து தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டால்தான் மற்ற நிருபங்களை நாம் குறிப்பாக நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஆக நாம் இப்போ பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய மைய கருத்து அப்போஸ்தலர் 1:8 குறித்தான். எடுத்தவர் எனக்காக வாசிங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலர் 1:8 குறித்து நம்ம பல தேவ செய்தி கேட்டிருக்கிறோம். நம்முடைய சபையில் கூட நம்ம போதகர் பலமுறை அதை பேசியிருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8. நாம் பார்க்கும்பொழுது இதில் 3 எப்படி நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். முதலாவது குவாலிஃபிகேஷன் பார்க்கும்பொழுது 8 ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறோம். துவக்கத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ற ஒரு கருத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை பார்க்கும்போது நம்ம 3 கூறுகளாக நம்மால் பிரிக்க முடியும். இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்பொழுது இந்த வசனம் தான் மைய வசனம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு முழுமையுமாக. முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் பலனடைந்த பிறகு எருசலேமில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய முதல் 7 அதிகாரத்தை பார்க்கும்பொழுது எவ்வாறு சீஷர்கள் அந்த எருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து யூதேயா முழுவதிலும் என்று பார்க்கும்பொழுது 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் எவ்வாறு அந்த யூதேயா முழுவதிலும், எருசலேமை கடந்து யூதேயா முழுவதிலும் எவ்வாறு அந்த சீஷர்கள் தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சென்றார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது அது சமாரியாவிலும் மற்ற புறஜாதிகளிடத்திலும் எவ்வாறு உலகத்தின் கடைசி பரியந்தமும் சென்றதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே நாம் இன்றைய நாளிலும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறும்பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், நாம் பல வேளைகளில் தேவனுடைய அந்த திருப்பணிகளில், இந்த மிஷினரி ஊழியங்களில் நாம் ஏன் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான கருத்தை நாம் அறிந்து கொண்டோமே என்றால், நாம் எவ்வாறு அதில் நம்மை பயன்படுத்தி கொள்ள முடியும், நம்மை அதில் ஈடுபடுத்தி கொள்ள முடியும் என்பதை நாம் உணர முடியும். இங்கே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போதே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதை எப்பொழுது சொல்கிறார் பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை பார்க்கும்போது கூறுகிற காரியம்தான். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கணும். அப்போ பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இப்படி சொல்கிறாங்கன்னா பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக யோவான் எடுத்தவர் எனக்காக வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் நம்ம ஒரு சில வசனங்கள் நாம் பார்ப்போம். யோவான் 1:32-33 வசனத்தை எனக்காக வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 32-33.
இவர் மேல் தங்கினதைக் கண்டேன், நானும் இவரை அறியாத. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, யோவான் ஸ்நானன் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் ஆவியானவர் புறாவை போல இறங்கினதை நான் பார்த்தேன், ஆனாலும் நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறார் பார்க்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நானும் இங்கே ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியானவரை பொறுத்து யோவான் எழுதின சுவிசேஷகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே யோவானில் 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் எனக்காக வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை எனக்காக வாசிங்க. 7:37. முப்பத்தி 39 வாசிங்க சார். 39. ஆக இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று நான் ஆகவே இப்படி நம்ம பல வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் எங்கு வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோதே குறிப்பிட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை இங்கே நினைவுபடுத்துகிறார். யார்? ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் வாசிங்க. 1:6, அப்போஸ்தலர் 1:6. அப்பொழுது அங்கே கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த 6ஆம் வசனம் பார்க்கும்பொழுது இதில் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொண்டால், ஏன் இந்த வசனம் இப்போது பல வகையில் அந்த 1ஆம் நூற்றாண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த அந்த 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்பொழுது ஒரு சில காரியங்கள் ஒரு தவறான அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காரியங்கள் சில உண்டு இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது. ஏனென்றால் நம்ம பழைய ஏற்பாட்டில் பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நான் கடைசி நாட்களில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். இங்கும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களிலும் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் நான் அனுப்புவேன், ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அப்போ பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் அனுப்புவேன் அல்லது அந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்பதையும் இயேசு குறித்த சொன்ன அந்த தேற்றரவாளரை அனுப்புவேன் என்பதையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி, ஆக இதுதான் கடைசி நாட்கள், ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களில் தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு அந்த ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போகிறார் போல, அப்படி என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த வசனத்தை கேட்பதை நாம் பார்க்கணும். ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள் நான் பார்க்கணும். இதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள் நம்ம பார்க்கும்பொழுது இது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சீஷர்களை சந்திக்கிறார். குறிப்பாக அந்த பேதுருவோடு அவர் ஒரு உரையாடலை நடத்துகிறார். எல்லோரையும் மீட் பண்ணுறாரு. அங்கே கடலில் இவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். அதுக்கப்புறம் சீஷர்கள் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணையை பார்க்கும் பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொல்வார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயா, நீ உண்மையிலே என் மேல் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பேதுரு சொல்வார், ஆண்டவரே, ஆம், நான் உண்மையாகவே உண்மை அன்பு செலுத்துகிறேன், அப்போ நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 2ஆம் தரம் கேட்கும்பொழுது நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 3ஆவது தரம் கேட்கும்பொழுது அதே தான் சொல்வார். அதை சொல்லி முடித்த பிறகு பார்க்கும்பொழுது எவ்வாறு பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக மரிக்கப் போகிறார் என்ற ஒரு வசனத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து யோவானில். அது முடித்த பிறகு பேதுரு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார். அதுதான் நான் இங்கே பார்க்குறோம். எடுத்தவர்களை யோவான் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எனக்காக வாசியுங்கள். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் சாய்ந்து, ஆண்டவரே, கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இது யோவானை பொறுத்து கூறுகிறது. ஓகே, தொடர்ந்து படிங்க. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே,
இவன் காரியம் என்ன இங்கே பார்க்கும்பொழுது 21 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை அறிவிக்கும்படியாக இப்படி சொன்னார். அதாவது பேதுரு எப்படி மரிக்கப் போகிறார் என்பதை 19ஆம் வசனத்தில் இயேசு கூறியதை நம்ம பார்க்கிறோம். இந்த 21 பார்க்கும்பொழுது பேதுரு இப்போ இயேசு பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நான் அப்படி மரிக்க போகிறேன், அப்போது என் பக்கத்துலேயே வராரு ஒருத்தர் யோவான், அவர் எப்படி இப்போ எனக்கு மட்டும் இப்படி சொல்லிட்டீங்க, யோவான் எப்படி அப்படின்னு கேட்குற கேள்வியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த 21 பார்க்கும்போது அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். தொடர்ந்து படிங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இந்த வசனம் தான் இப்போ பல பேருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின வசனம். இங்கே பார்க்கும்பொழுது நான் வருமளவும் இவன் இருக்க, அதை பல பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் யோவான் உயிரோடு இருப்பார், சாகவே மாட்டார். யோவான் சாகவே மாட்டார்ன்ற ஒரு கருத்தில் இருந்தது 1ஆம் நூற்றாண்டில். ஆக ஆண்டவர் வருமளவும் யோவான் வந்து உயிரோடு இருப்பார், அவர் சாக மாட்டார். இன்னொரு கருத்து எப்படி இருந்ததுன்னா, யோவான் இறந்துட்டார்னா உலகமே அழிஞ்சிடும். ஏன்னா அங்கே சொல்கிறார்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, நான் வர வரைக்கும் அவர் இருந்தால் உனக்கு என்ன. ஆனால் யோவான் தொடர்ந்து அதில் அந்த சுவிசேஷத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே என்ன பார்க்கும்பொழுது தொடர்ந்து 23 வாசிங்க. ஆகையால் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரவிற்று, ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், இதை தான் நம்ம கவனிங்க, அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால். ஆனால் அவருடைய சித்தம் என்ன என்று அங்கே சொல்லலை. ஆகவே இது உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு முக்கியமான பாடம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எனக்கு ஒரு பாதைனா, பிரதருக்கு ஒரு பாதைனா, எல்லோருக்கும் ஒரு பாதை. ஆகவே அவருக்கு மட்டும் பாதை இப்படி சூப்பராக இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, இல்லை எனக்கு மட்டும் பாதை வந்து இப்படி ஒரு மாதிரி இருக்குது, அவருடைய பாதையை நான் ஓட முடியுமா அப்படி நம்ம கேட்க முடியாது. கேட்டால் நமக்கு பதில் இங்கே இருக்குது யோவானில். ஆகவே இந்த வசனத்தை வைத்து தான் பார்க்கும்போது பல வேளை அந்த அப்போஸ்தலர் 1:6 பார்க்கும்பொழுது, ஆண்டவரே இஸ்ரவேலை நீர் எங்களுக்கு இப்போ தான் திரும்ப கொடுப்பீரோ என்று 1:6 நம்ம பார்ப்பதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு முதலாவது காரியம். இது ஒரு 1ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு பல்வேறு மக்களிடையே காணப்பட்ட ஒரு கருத்தாக காணப்பட்டது ஆதி திருச்சபையில் நம்ம பார்க்கும்பொழுது. நாம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது அதே காலகட்டத்தில் அந்த 1ஆம் நூற்றாண்டில் பவுல் வாழ்ந்த நாட்களிலும் கூட அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்று பார்த்தார்கள் என்றால், நிச்சயமாகவே தாங்கள் வாழ்கின்ற அந்த நாட்களிலே வந்து இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், அவருடைய 2ஆம் வருகை காணப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் காணப்பட்டு, அதனால தான் பார்க்கும்பொழுது அந்த நாட்களில், அந்த 1ஆம் நூற்றாண்டில் பவுல் வாழ்ந்த நாட்களில் பார்க்கும்பொழுது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அவங்க ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிறார், இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ தெரில, அவரோட வருகையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, இப்படி போயிட்டாரே கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு துக்கத்தில் இருந்ததை, ஒரு தவறான ஒரு துக்கத்தில் காணப்பட்டதை தெசலோனிக்கேயரில் பவுல் எழுதுகிறார். ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க எனக்காக. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 13, 14 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்ற ஆக இங்கே பார்க்கும்பொழுது அந்த 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனம் இல்லை. யாராவது போயிட்டால் கொய்யோ முறைன்னு கத்துறது, அது கத்துறது மட்டும் இல்லை, என்னென்னா இவங்களாம் ஏதோ வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லைப்பா, இயேசு வரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க, இப்படி ஒரு கூற்று வேறு இருந்ததாக சொல்கிறாங்க. ஆக பவுல் அங்கே க்ளீனாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதை நம்ம தொடர்ந்து அந்த 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நம்ம பல தேவ செய்திகள் நம்ம கேட்டிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வாறு ஆண்டவருடைய வருகை இருக்கும், எப்படி இருக்கும், அதை பற்றி தெளிவாக நம்ம அதில் பார்க்குறோம். ஆக 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இந்த அப்போஸ்தலர் 1:6 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாட்களெல்லாம் இஸ்ரவேலை நீர் எங்களுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று ஏன் கேட்டார்கள் என்று பார்க்கும்பொழுது, அவர்கள் உண்மையிலே ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே இப்பயும் சொல்கிறோம், கடைசி நாட்கள் சொல்லிட்டு இப்போ 2025 ஆண்டுகள் ஆன பிறகும்
அவர்கள் முதல் நூற்றாண்டிலேயே என்ன எதிர்பார்த்தாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது கூட எழுதுகிறாரு, 13:11 பார்க்குறோம், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று அவர் கூறுவதை நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கும் அந்த ஒரு விசுவாசம் காணப்பட்டது, தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த அப்போஸ்தலர் 1:6 பார்க்கும்பொழுது, நாம் எல்லோரும் இன்றைய நாட்களில் காணப்படும் பொழுது நாம் இத்தகைய கூற்றுகளை நாம் தள்ளி உண்மையிலேயே இயேசு என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:7 வாசிங்க. 1:7. அதற்கு அவர், பிதாவானவர் காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. அங்கே சொல்கிறார், இயேசு தெளிவாக சொல்கிறார். பதில் ஏதாவது சொன்னார பார்த்தா பதில் சொல்லலை. அதுக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு எஸ் ஆர் நோ தான் சொல்லியிருக்கணும். ஆனால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இப்போ பல வேலைகள் பார்க்கும்பொழுது இதுமாரி குறுக்க மறுக்க கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன கேள்வி கேட்குற, நம்ம அப்படியே ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக பார்ப்போம். யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு சபையில் இருக்கோம், இல்லை மற்ற ஒரு ஏதோ மீட்டிங்கில் இருக்கோம், இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோம், இது ஒரு சம்மந்தம் இல்லாத கேள்வி. ஆக்சுவலாக இங்கே அப்போஸ்தலர் 1:6 வருது, அவரை பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். இவங்க இஸ்ரவேலை திரும்ப கொடுப்பீரான்னு கேட்குறாங்க. ஒரு மனித இயல்பாக நாம் என்ன பண்ணுவோன்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவேன், கொஞ்சம் வாயை மூடுறியா, நாங்கள் என்ன பேசுகிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லாமல் இயேசு அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம எப்படி மற்றவர்களை ஹேண்டில் பண்ணுறோம் காரியங்கள் பார்க்கும்பொழுது அவர் அந்த கேள்வி அப்படியே புறந்தள்ளுறாரு, எதுவுமே சொல்ல. என்ன சொல்கிறாரு, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படி சொல்லிட்டு சீஷர்களை திட்டல, உங்களுக்கு உங்கள் கூட நான் இவ்வளோ வருஷம் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிலாம் சொல்ல. அதை கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. அதுதான் 8ஆம் வசனம். அந்த 8ஆம் வசனத்தில் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, முக்கியமான ஒரு அறிவுரையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இங்கே முதலாவது நாம் பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைந்து, அந்த பெலன் அடைந்து என்ற ஒரு வார்த்தை தான் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை பார்க்குறோம். இந்த பெலன் அடைந்து என்று பார்க்கும்பொழுது அதனுடைய கிரேக்க பதம் பார்க்கும்போது டூனமிஸ், போதவர் கூட இதை சொல்லியிருக்காரு செர்மனில். டூனமிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கிரேக்க மொழியோடைய பதம் அது வழியாக வந்தது தான் டைனமைட், டைனமிக், இல்லை டைனமோ. நம்ம பழையெல்லாம் சைக்கிளெல்லாம் டைனமோ வச்சு ஓட்டிருப்போம் வண்டி. சைக்கிள் சுற்ற அந்த எனர்ஜி வரும். இந்த டைனமைட், டைனமோ, டைனமிக் எல்லா வார்த்தையும் எதிலிருந்து பிரிந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது இந்த டூனாமிஸ் என்ற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அந்த கிரேக்க பதத்திற்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கனா, ஒரு வல்லமையான ஒரு செயல், இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செயல், இல்லை யாருமே பண்ண முடியாத ஒரு மிராக்கிள், அதிசயங்கள், அற்புதங்கள், இத்தகைய ஒரு பதத்தை குறிப்பதாக எது காணப்படுது. நமக்கு தமிழில் ஈஸியாக இருக்குது, பெலன் அடைந்து அப்படின்னா ஒரு நார்மல் பெலன் போல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதோட ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கும்பொழுது இயேசு எதை வைத்து அதை சொன்னார் பார்க்கும்பொழுது, ஒரு டைனமைட் எதுக்கு பயன்படுத்துவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். டைனமைட் ஒரு சிறிய துகள் தான். அதை பிளாக் பவுடர் சொல்லுவாங்க, கன் பவுடர் சொல்லுவாங்க, அதை ப்ரொப்பலண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பல இடங்களில் இந்த மவுண்டைனை வெடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் கூட இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் பல வேலைகளில். ஆக அத்தகைய ஒரு வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது என்று இயேசு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அந்த டூனமிஸ் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அந்த பெலனடைந்து என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலும் சரி, பவுல் ஊழியத்தில் ஈடுபட்ட நாட்களிலும் சரி, பேதுரு ஊழியத்தில் ஈடுபட்ட நாட்களிலும் சரி, இதே பதம் தான் நம்ம பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே இயேசு ஒரு அற்புதத்தை செய்வதை நம்மால் பார்க்க முடியும். யவீரு என்கிற ஒருவனுடைய மகள் சுகம் இல்லாமல் காணப்படுவாள். அப்பொழுது சீஷர்கள் அவரை வாங்க அவர் சுகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
இப்போ இவர் வந்து இயேசு வந்து அவங்க வீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவர்களை சுற்றி ஒரு பெரும் திரளான கூட்டம், சீஷர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய ஜனக்கூட்டம். அந்த நேரத்தில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா, இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்டு என்ன பண்ணுறான், அந்த கூட்டத்தில் எப்படியாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட எப்படியோ முட்டி மோதி ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதாக நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 34 வசனம் வரையிலும் நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இதில் என்ன ஒரு முக்கியமான காரியம் என்று பார்க்கும்பொழுது, ஒரே ஒரு வசனத்தை வாசி. மார்க் 5:30 வாசிங்க எனக்காக. மார்க் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் என்ன பாருங்க. இங்கே 30ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கேட்குறாரு. பேதுருவை பார்த்தேன், அந்த சீஷனை பார்த்தேன், என்னை தொட்டது யார்? நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அடிக்கிற கூட்டத்தில் வாங்க வாங்க, அங்கே யாவேரோட பொண்ணு வேறு வெயிட் பண்ணிருக்கு, நீங்கள் வேறு யார் தொட்டேன்? ஃபுல்லாகவே அவர் இப்படி தான் நெருக்கி தான் போயிருப்பாங்க, அவ்வளோ கூட்டம் அவரை சுற்றி. இப்போ நம்ம பஸ்லலாம் போகும்போது யாரோ இட்ஸா, நம்ம என்ன இட்ஸது யாருன்னு கேட்டால் திருப்பி 2 குத்துவாங்க நம்மளை. இருக்கிற கூட்டத்தில் எல்லாம் கீழே இறங்கி, இந்தியாவில் குறிப்பாக. ஆக இங்கே பார்க்கும்பொழுது இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை, அந்த டூனமிஸ் போது, அந்த ஒரு மிராக்குலஸ் பவர் வந்து அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுது, வெளிப்படுவதை அவர் உணர்ந்து அவர் சொல்கிறாரு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பதமும் அப்போஸ்தலர் 1:8 பெலனடைந்து என்று பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு வார்த்தையும் பார்க்கும்பொழுது சேம் அந்த எஃபெக்டிவ் அந்த லாங்குவேஜில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் கூட நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இயேசுனுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் மிகவும் பெலனடைந்து ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு மிகவும் வல்லமையாக அவங்க ஊழியம் பார்த்ததை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பேதுரு அங்கே ஒரு பெரிய ஒரு 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணுறார். 40 வருஷமாய் சப்பனியாக இருந்த ஒருத்தனை பார்க்கும்பொழுது அவர் வந்து பிறவிலேருந்தே சப்பனியாக இருக்கிறவனை குணப்படுத்தின்னு நம்ம 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது இந்த மிராக்கிள் பார்த்தோன்னே நிறைய மக்கள் வந்து தேவனுக்குள்ளாக வருவதை நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏறக்குறைய 5000 பேர் தேவனுக்குள்ளாக அன்றைய நாள் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இதை பார்த்த சதுசேயரும் மற்ற மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொறாமை கொண்டவர்களாய் என்ன பண்ணுறாங்க, இனிமே வந்து நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலையோ இல்லை மற்ற காரியங்களையோ நீ வாயை திறந்து பேசக்கூடாது, அமைதியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை பயமுறுத்தி அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட இவங்க பயந்தாங்களே பார்த்தா பைபிளில் திரும்பவும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்க. மக்கள் எல்லோரும் இவருக்கு ஆதரவாக இருப்பதால் பயமுறுத்தி விட்டுறாங்க. விட்ட பிறகு இப்போ இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளியே சென்று பேதுரு தம்மை சுற்றி இருந்த மக்களோடு இந்த சம்பாஷணை சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன நடந்தது என்பதை போயிட்டு விவரிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4:31 33 வசனங்கள் எனக்காக வாசிங்க. அப்போஸ்தலர் 4:31 33 வசனங்கள். தைரியமாய் சொன்ன. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விசுவாச பிள்ளைகள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் ஊக்கத்தோடு. தொடர்ந்து வாசிங்க. ஒரே இருதயமும் மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். பொதுவாக இருந்தது. 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்த. போதும் சார். அப்போஸ்தலர் இங்கே பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இங்கே கொடுக்கப்பட்ட அந்த மிகுந்த பலமாய் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கும்பொழுது அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே அந்த டூனமிஸ் டைனமிட், அந்த எவ்வளோ ஒரு மைட்டி பவர். இங்கே நம்மளுக்கு பார்க்கும்பொழுது மிகுந்த பலமாய் அப்படி சாதாரணமாக படிச்சுட்டு போயிடும். ஆனால் அதனுடைய பவர் பார்க்கும்பொழுது அவங்க அவ்வளோ வல்லமையோடு கூட தேவனுக்கு சாட்சிகளாய் காணப்பட்டார்கள் என்பதை இங்கே கொடுப்பதை நம்ம பார்க்கணும். ஆகவே அந்த 1:8 அதை நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று பார்க்கும்பொழுது அது சாதாரண ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட ஸ்ட்ரென்த், நம்மளோட சாதாரண ஸ்ட்ரென்த்தை சொல்லலை. அது தேவ ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நாம் எவ்வாறு உண்மையிலேயே பலனடைந்தவர்களாய்
தேவனுடைய வார்த்தையை மற்ற மக்களுக்கு, மற்ற பகுதிகளுக்கு நாம் எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு உண்மையை அங்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்போ பார்க்கும்பொழுது அந்த 1:8 நம்ம மறுபடியும் வாசித்தோமே என்றால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைந்து, அதை தொடர்ந்து வாசித்தோம் என்றால், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ ஒரு கற்பனைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கார், நம்ம மத்தியில் இருக்கார். இருக்கு நம்ம எல்லோரையும் பார்த்து, இங்கே நீங்கள் எல்லோரும் வந்து மார்ஸ்லிங்கிலும் சிங்கப்பூர் முழுவதிலும் மலேசியாவிலையும் உலகமெங்கும் நீங்கள் வந்து இந்த நற்செய்தியை எடுத்துன்னு போனோம் அப்படின்னு நமக்கு ஒரு கட்டளை, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக காணப்படணும்னு சொன்னால் நம்மளுடைய மனநிலை என்னவாக காணப்படும்? நான் வரத்தே 7 to 9 தோட அடுத்த வாரம் தான் வருவேன். இதில் எங்கே என்னால் மார்ஸ்லிங்கே முடியல, இதில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, மற்ற பகுதி வெளியே சொல்ல மாட்டோம். மனசு நடிப்பதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி போங்க நாங்களும் கிளம்புறோம். நம்முடைய மனநிலை இப்படி தான் காணப்படும். எப்போது நம்ம 2025 இருக்கோம், நமக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் தட்டினா அந்த மெசேஜ் எல்லாருக்கும் எப்படி போவோம்? ஒரு பெரிய ஒரு 1000 பேர் இருக்க குரூப்புக்கு அனுப்ப முடியும். நம்ம நினச்சா ட்ராவல் பண்ண முடியும். எஸ்பெஷலி சிங்கப்பூரியன்ஸ் பார்க்கும்போது ட்ராவல் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அட்லீஸ்ட் பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து வந்தவங்களும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரி மாறி வந்துட்டோம். இந்தியாவிலேருந்து எங்கே வந்துட்டோம்? சிங்கப்பூர் வந்துட்டோம். ஆனால் இங்கே யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, இயேசு அவரை சுற்றி இந்த சீஷர்கள் 12 பேரில் 12 பேர், அதில் ஒருத்தர் போயிட்டார், இன்னொருத்தர் செலக்ட் பண்ண போகிறாங்க இனிமேல் தான். இந்த சீஷர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் என்று நம்ம பார்க்குறோம், சுவிசேஷத்தில் பார்க்குறோம். கலிலேயை விட்டு தாண்டினதில்லை. அவங்க தாண்டி வந்த ஒரே இடம் அது இயேசு கூடவே வருதான். எருசலேம் வருவாங்க, திரும்பியும் கலிலேயா போயிடுவாங்க. வேறு ஏதாவது ஒரு உலகம் அவங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கும்பொழுது ஒரு இடமும் அவங்களுக்கு தெரில. அந்த நாட்களில் வந்து நம்மளுக்கு இருக்க மாதிரி ஃப்ளைட்டோ இல்லை வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனோ இல்லை மற்ற விதமான வண்டிகளோ, தொடர் வண்டியோ, பஸ்ஸோ வந்து தான் பார்க்கும்பொழுது கால்நடை பிரயாணமாக தான் போனாங்க. பல வேளையில் கழுதையை கொண்டு போனார்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஆக இவர்கள்கிட்ட இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணோம்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இது மனித பண்போடு நம்ம பார்க்கும்பொழுது, நம்முடைய மனித சிந்தையை வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே இது முடியாத, சாத்தியமில்லாத. அதாவது இப்போ ஆஃபீஸ்லாம் டார்கெட் கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் தூக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை வேலையை விட்டு தூக்கணும், சம்மந்தம் இல்லாத ஒரு டார்கெட் கொடுக்கணும். ஓகே, இந்த வருஷத்துக்குள்ளே நீ வந்து 10 மில்லியன் ரெவன்யூ எடுத்துன்னு வரலன்னா நம்ம அப்பயே ரிசைன் பண்ணிடலாம். ஓகே, முடியாதுன்னு தெரிஞ்சு. இங்கே பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது சீஷர்களுக்கு. எப்படி அவங்க கலிலேயாவே தாண்டினதில்லை, அவங்க சுற்றி பார்த்த இடம் அந்த மேக்ஸிமம் யூதேயா பக்கத்துலேயே இருக்க இடம். இவங்க எங்கே அதை தாண்டி எங்கே போகிறது அப்படி பார்க்கும்பொழுது, ஆனால் அந்த முதல் நூற்றாண்டுக்குள்ளாகவே தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறின காரியங்களே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே பார்க்க முடியுது. அந்த 11 பேர் மனதளவில் அவங்க முடியாது என்று நினைத்திருந்த போதிலும் கூட தேவன் அதை சாத்தியமாக்கினதை நம்ம பேதுரு எழுதின நிருபத்திலும் பவுல் எழுதின நிருபத்திலும் எல்லா நிருபங்களிலும் நாம் அதை பார்க்க முடிவதை நம்ம பார்க்கணும். ஆகவே தேவன் வந்து நமக்கு ஒரு கட்டளையை அல்லது நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை அப்படியே சும்மா அப்படி கொடுத்துட்டு போகிறதில்லை, அதற்கான வழிவகைகளையும் தேவன் கொடுக்கிறவராக காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும்பொழுது எப்போது இந்த காரியத்தை வந்து அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் பார்க்கும்பொழுது, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம் என்றால் அவங்க இப்போ தான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, இதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு இயேசு? சொல்லி முடித்தோடனே பரத்துக்கு போயிடுறாரு. அடுத்த வசனத்துலேயே மேலே போயிடுறாரு டக்குன்னு. 9ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். சொல்கிறார், இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எருசலேம்லேயும் யூதாலையும் எல்லாத்தையும் சாட்சிகளாக இருப்பீங்க. சொல்லி முடிச்ச பிறகு காண அவரை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஆக ஆவியினுடைய வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தவராய் அவர் செல்வதை நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எந்த ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருந்தாலும், நாம் முடியாது என்று நம்முடைய மனதில் நினைத்தாலும் கூட தேவன் நமக்கான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீஷர்கள் வந்து படிப்பறிவற்றவர்கள். குறிப்பாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பாஷையும் பார்த்திங்கன்னா அந்த கலிலே லோக்கல் பாஷை மட்டும்தான் தெரியும். இப்போல்லாம் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 வார்த்தை தமிழ் தெரியும், ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், ஒரு சில பேர் சைனீஸ்லாம் கற்றுக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து மொழியில் வந்து ஒரு புலமை இருந்தால் பார்த்து அதுவும் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் வந்து வல்லமையாக 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது
அந்நிய பாஷை பேசுறதை நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்க பேசுனது மற்றவர்கள் அந்நிய பாஷையில் புரிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். ஆக தேவன் நமக்கென்று ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிற தேவன் அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வழிவகைகளையும் ஏற்படுத்துகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிப்போம். ரோமர் 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க எனக்காக. 1 கொரிந்தியர் 2:4-5. உறுதிப்பட்டப்பட்டதாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:5 வாசிங்க எனக்காக. ஆக இங்கே பார்க்கும்பொழுது எவ்வாறு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது அல்லது மற்றவர்களுக்கு கடந்து சென்றது என்று நாம் பார்க்கிறோம். இதை எழுதின அதே பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இந்த வசனம் பிரசங்கிக்கும்படியாக பவுலாகிய நான் என்னை தேவன் ஊழியக்காரனாக ஏற்படுத்தினார் என்று எழுதினே நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை மேலும் ஒரு வசனத்துக்கு நாம் வாசிப்போம். இது எப்போ எழுதுகிறார் பார்க்கும்பொழுது இந்த 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு இறந்த பிறகு AD 32 தான் சபை ஆரம்பிக்குது. ஆனால் பவுல் எப்போ எழுதுகிறார் பார்க்கும்போது 62ஆம் முதல் நூற்றாண்டில் 62ஆம் AD 62ஆம் வருஷத்தில் இதை எழுதுவதை நம்ம பார்க்கணும். கொலோசியர் 1:22-23 வாசிங்க எனக்காக. அப்படியாகும் அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு யார் எழுதுறேன்னா பவுல் எழுதுகிறார். தொடர்ந்து பாருங்கள். அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கேள்விப்பட்ட அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறாரு. அப்படின்னா என்னன்னு பார்க்கும்பொழுது பவுலுடைய நாட்களிலே அந்த சுவிசேஷமானது எங்கே போகுது? உலகத்தின் பல மூலைகளுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். பவுலோட அந்த நிருபங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலரில் 13 தொடங்குது. அந்தியோக்கியாவில் ஸ்டார்ட் பண்ணி ரோமாபுரியில் முடிக்கிறார் அவர். ஆக்சுவலாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கும்போது அது முடிக்கப்படாத ஒரு நிருபம். அவர் ரோமாபுரியில் ஒரு கட்டுண்டவராக காணப்பட்டார், அப்படியே முடிஞ்சுது. லூக்கா அது வரைக்கும் தான் எழுதுகிறார். ஆக இங்கே பார்க்கும்பொழுது பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த சுவிசேஷமானது உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதே பவுல் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யோசிச்சிருப்பார்னா, எப்படி இதெல்லாம் சாத்தியமா? மற்ற மக்களுக்கு எப்படி உலகம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு போவது ஒரு அறியாத, இயலாத, சாத்தியமில்லாத ஒரு காரியம் என்று நினைத்திருக்கக்கூடும். நமக்கும் அதே தான் என்று ஒரு கேள்வி பார்க்கும்பொழுது நாமும் பல வேளைகளில் இந்த சுவிசேஷ பணிகளையோ அல்லது அருட்பணிகளையோ இந்த மிஷினரி காரியங்களை குறித்து பேசும்பொழுது முதலாவது நம் மனதுக்குள் எழுவது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நம்ம சொல்லனாலும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யாராவது பார்ப்பாங்க, மிஷினரி தானே, ஓகே, அது யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க. அது ஒரு தேர்ட் பார்ட்டி. ஒரு சில வேலையெல்லாம் பார்க்கும்போது கம்பெனிஸில் பார்க்கும்போது நம்ம கான்ட்ராக்டர் வச்சு பண்ணுவோம், டைரெக்டாக பார்க்க மாட்டோம், ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணுவோம். அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவனுடைய அந்த அருட்பணிகளையும் இந்த சுவிசேஷ காரியத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, யாராவது ஒரு 3வது நபர் பார்ப்பார்கள். அது நமக்கு இல்லை. நமக்கு என்னென்னா, வந்தோமா வர்ஷிப் அட்டன் பண்ணோமா, அதில் பங்கேற்றோமா, அதிலேயே நம்ம நிலைத்திருக்கணும். சுவிசேஷ பணிகள் திருப்பணிகள் வேறொருவருடைய பொறுப்பு என்று பல வேளைகளில் நாம் தவறாக கணிப்பது உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக தேவன் இங்கே கூறுகிற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பலன் அடைந்த பிறகு நம்ம என்ன பண்ணோமா, எருசலேமிலும் ஸ்டெப்ஸ் சொல்கிறார். எருசலேமில் பார்க்கும்பொழுது நமக்கு எருசலேம் எதுனா நம்ம இருக்கிற இடம் தான் எருசலேம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் சிங்கப்பூரில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடம் தான் உங்களோட எருசலேம். முதல்ல எருசலேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் எருசலேமை ஒழுங்காக பண்ணாமல் நான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக நான் சமாரியா போகிறேன்னா, தேவன் அதற்கான வழிவகைகளை சொல்லி, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின்
கடைசி பரியந்தம். ஆகவே தேவன் நமக்கு சரியான ஒரு அளவுகளை வைத்திருக்கிறார். நம்ம உலகத்தில் இன்று நாம் சிங்கப்பூரில் இருக்கோம், ஃப்யூச்சரில் நம்ம எங்கே இருப்போம் யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்கே இருந்தாலும் கூட தேவனுடைய இந்த திருப்பணியில் பங்கேற்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக காணப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே என்ன பார்க்குறோன்னா, எருசலேமில் பார்க்கும்பொழுது நமக்கு இப்போ இருக்கிற இடம் பார்க்கும்போது நமக்கு மாஸ்லிங் தான் எருசலேம். இந்த வட்டாரத்தில் நாம் எத்தகைய ஒரு சுவிசேஷ பணிகளை செய்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அப்புறம் போவோம் அமெரிக்கா, ஆப்பிரிக்காக்கெலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லாமல் நான் டைரெக்டாக வந்து உலகம் எங்கும் போவேன் அப்படின்னு சொன்னோன்னா அது சுவிசேஷமானு பார்க்கும்போது இங்கே அப்போஸ்தலர் 1:8 பிரகாரம் அது தவறுன்றது நம்ம பார்க்குறோம். ஆக இப்போ என்ன பாருன்னு பார்க்கும்பொழுது நாம் எல்லாரும் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணாங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம், 5ஆவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம பக்கத்தில் இருக்க பிளாக்ஸ்க்கெலாம் வந்து சுவிசேஷம் சொல்ல போகிறோம். பல பேருக்கு மனசில் ஒரு வருகிற கருத்து, பரவலான கருத்து, எனக்கும் பல வேலை வந்திருக்குன்னு வச்சுங்களேன், இதை நம்ம போய் கொடுத்துன்னு தான் இருக்கேன், யாருன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, இப்போ இதுக்கு போனோம்மா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம், பண்ணுறதே 1 hour தான், மற்ற எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப, ஆனால் இந்த 1 hour பயங்கரமாக யோசிப்போம், அப்படியே ரூம் போட்டு போகலாமா வேணாமா, எவனா வருவானா, கொடுத்து என்ன பயன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஒரு கண்ணோட்டத்தோடு கூட அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அதை விசுவாசித்து செய்தார்கள், அவர்களுக்கான பலன் கிடைத்தது. முதல் நூற்றாண்டில் பார்க்கும்பொழுது அந்த சபை எப்படி வளர்ந்ததோ அதை கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இவ்வளோ பெரிய வசதிகள் வைத்திருந்தோம், இப்போ மிஷினரி அந்த அளவுக்கு பரவுதான்னு பார்த்தோம்னா முதல் 3 நூற்றாண்டுகளில் சபை எவ்வளோ வேகமாக வளர்ந்தோ அதை விட இப்போ பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கம்பேரிசனில் தான் பார்க்குறோம். ஆக இந்த எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியிலும் பார்க்கும்போது நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். முதலாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1000 மைல் தள்ளி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வேதத்தின் பார்வையில் வந்து ஒரு கேள்விக்குறியாக காணப்படுவதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு செல்ஃப் நம்மளே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும், நம்ம எந்த வகையான ஒரு ஊழியத்தில் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் என்று. ஆக இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபன்னியான ஒரு ஜோக்கான காரியம் என்னன்னு பார்க்கும்பொழுது தேவன் சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு, எருசலேமிலும் யூதேயாவிலும் சொல்கிறாரு. அப்போ எருசலேமில் தான் தொடங்கியிருக்கும் முதலாவது சுவிசேஷம். ஏன்னா இயேசு அங்கே தான் வந்து பிரசங்கம் பண்ணார், எல்லாமே பண்ணார். இப்போ இன்றைய நிலை பிரகாரம் பார்த்தா எருசலேமுக்கு என்ன பண்ணுறாங்க, மிஷினரி தான் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஆக எருசலேம் வேற ஒரு மக்களுக்கு என்னவாக இருக்குது, அது உலகமெங்கும் போய் பிரசங்கின்ற ஒரு இடமாக காணப்படுது. எருசலேமில் தான் தொடங்கியிருக்கு முதலாவது பிரசங்கம், எருசலேம்லேருந்து தான் அது பரவி மற்ற நாடுகளுக்கு போகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்குறோம், எருசலேம்லேருந்து அந்தியோக்கியா போகுது, அப்புறம் செசரியா போகுது, மற்ற நாடுகளுக்கு போகுது, ரோம் போகுது, அது பிரகாரம் உலகம் ஃபுல்லாக போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைய சூழலில் பார்க்கும்பொழுது அந்த எருசலேமில் உண்மையிலே தொடங்கின இடத்துல இருக்கான்னு பார்க்கும்பொழுது எருசலேமுக்கு என்ன பண்ணுறாங்க, வேறு நாட்டிலேருந்து மிஷினரி போவதை நம்ம இந்த நாட்களில் நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமையை நம்ம பார்த்து வருகிறோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய காரியம், நாம் இருக்கிற இடம் தான் எருசலேம், நம்மை சுற்றி இருக்கிறது தான் வந்து யூதேயா, சமாரியா மற்றும் உலகமெங்கும் நாடுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். ஆகவே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க நமக்கு பலன் அளிக்கப்பட்டிருக்கிறது, அது அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்போ நம்ம ஒருத்தர் ஆத்தரைஸ் பண்ணுவோன்னு பார்க்கும்பொழுது, இப்போ வந்து நான் ஒருத்தரை சொல்கிறேன், இல்லை அவர் எனக்கு சொல்கிறார், அவர் ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டராக இருக்கார், நான் அங்கே ஒரு சாதாரண மேனேஜராக இருக்கேன், அவர் என்னை வந்து ஆத்தரைஸ் பண்ணுறார், ஓகே நீ சைன் பண்ண ஓகே, அந்த பாயிண்ட்டு தான் இங்கே வருது. நான் அதிகாரம் போடல, ஏன்னு பார்க்கும்போது அந்த வசனத்தை பலன் அடைந்துன்னு காணப்படுது. ஆக்சுவலாக எம்பவர்னா ஆக்சுவலாக அதிகாரம் இல்லை பலன், வல்லமை எல்லாத்தையும் மீன் பண்ணுது. ஆக அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, சாதாரண மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு பாரமாக அல்லது ஒரு முடியாத காரியமாக பார்ப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். நம்ம பல வேளை அப்படி பார்த்துருக்கிறோம், இனிமேலும் பார்ப்போம். பல வேளை நம்முடைய குடும்ப சூழல்களோ நம்முடைய சூழல்களை வச்சு தான் எல்லா காரியமும் நடக்குது. ஆனாலும் கூட நம்ம மிகவும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவன் இதை வந்து நமக்கு ஒரு சாய்ஸாக கொடுக்கல. நம்ம இதை இந்த தேவ செய்திகளில் கேட்டோம், கடந்த ஒரு 8-7 செய்திகள் கேட்டிருக்கோம், இன்றைக்கி இது 8வது செய்தி. இந்த சுவிசேஷ பணிகளோ இந்த திருப்பணிகளோ நமக்கு வந்து ஒரு நாளில் ஒரு சாய்ஸ் எடுத்துக்கோ அப்படி கிடையாது. இது வந்து இஸ் ஏ
மேண்டேட்னு நம்ம பார்த்தோம். முதல் ஞாயிறு மாலையில் 30 பேசும்போது பேசினேன். இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான என்னது, கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரியமாக நாங்கள் பார்க்குறோம். ஆக இங்கே பார்க்கும்போது அத்தகைய சுவிசேஷ பணியில் நாம் எவ்வாறு ஈடுபடுகிறோம், அதான் இன்றைய கேள்வி. நம்ம பார்த்தோம் 1:8 பார்த்தோம், ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்படி வந்து நம்ம தேவனுக்கு சாட்சிகளாய் தேவனுடைய அந்த ஊழியத்தை மிஷினரியை கொண்டு செல்வதில் நாம் எவ்வாறு பங்கேற்கணும் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த தேவ வார்த்தையை கேட்ட நாம் நம்மை எவ்வாறு அந்த திருப்பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. பல வேளைகளில் நம்மால் நேராக சென்று செய்ய முடியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்ல முடியுமான்னு பார்க்கும்பொழுது எஸ் அண்ட் நோ. பல வேலை சொல்ல முடியும். நமக்கு பல வேலைகள் வந்து கூச்சமாக இருக்கலாம், ஷைனஸ் இருக்குது பல பேருக்கு. பல பேருக்கு அந்த ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கே ஒரு வெக்கமாக இருக்குது. கொடுத்தா வேணால் நினைப்போனேன்ற ஒரு பல காரியங்கள் இருக்குது, இந்த உலக பிரகாரமான காரியங்கள். ஆனாலும் தேவன் நம்மை பார்த்து கேட்கிற காரியம், நம்ம எவ்வாறு நம்மை இந்த சுவிசேஷ திருப்பணிகளில் நாம் ஈடுபடுத்தி கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தையை இந்த உலகம் முழுவதுமாக எடுத்து செல்ல நாம் எந்தவித கருவியாக காணப்படுகிறோம். ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது, ரோமரில் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் தெரிந்த ஒரு வசனம். எடுத்தவர் எனக்காக வாசிங்க. ரோமர் 10, 14, 15 வாசிங்க. எப்படி முதலாவது பார்க்கும்பொழுது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். சமாதானத்தை கூறி எழுதியிருக்கிறதே என்று நம்ம பார்க்க. இங்கே 15 பார்க்கும்பொழுது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். ஒரு மிஷினரிக்கு ஒரு முக்கியமான ஒரு பேஸ் இதுலேருந்து தான் ரிவர்ஸில் போனோம். ஆக்சுவலாக 15 14 போனோம். முதலாவது அனுப்பப்பட வேண்டும். அப்போ தான் எப்படி பிரசங்கம், இங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணணுன்னா என்ன பண்ண, அவங்க அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சபையிலேருந்து அனுப்பியிருக்கோம். ஒரு சில போதகர் ராஜேஷ் மற்றும் மனோகர், ப்ரீச்சர் ராஜேஷ் மற்றும் மனோகர் போயிருக்காங்க. மற்றும் பல காரியங்கள் போதகர் செய்து வருகிறார். ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது நாம் எல்லோரும் சபை விசுவாசிகளாக நாம் என்ன பண்ணுறோம் இந்த திருப்பணிகளில். அப்போ ஒருத்தர் நம்மளால் டைரெக்டாக அனுப்ப முடியலனாலும் அந்த அனுப்பப்படுவதற்கான காரியங்களில் நாம் ஏதாவது நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கிறோமா? அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஜெபத்தில் தாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சில கூட்டங்களில் வந்து நம்முடைய கருத்துக்களை சொல்லி எவ்வாறு வந்து அதை மேம்படுத்தலாம் என்பது இருந்தாலும் சரி, பல வகைகளில் நாம் இந்த தேவனுடைய காரியத்தை குறித்து நாம் பங்கேற்க முடியும். ஆனால் இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் நம்ம எதிலையாவது பங்கேற்கிறோமான்றதான் ஒரு கேள்வி, நம்ம அனைவருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து. அப்படி பங்கேற்கவில்லை என்றால் நம்மை தடுக்கிற காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க வேண்டும். பல வேளைகளில் நம்ம பார்க்கும்போது 24/7 நம்முடைய காரியங்கள் நம்ம அதிகமாக திங்க் பண்ணுறோம். எல்லோருக்கும் ஒரு காரியம், நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, இல்லை என்னுடைய ஃப்யூச்சர் என்னமோ, நம்ம அந்த நினைவுகளே இருக்கும்பொழுது தேவனுடைய காரியங்களை குறித்து நினைப்பது மிக 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 சொற்பமான ஒரு நேரத்தை நாம் அதில் செலவிடுறோம். ஆனால் நாம் இன்று பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் இதை நமக்கு ஒரு சாய்ஸாக கொடுக்கல, அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் தேவனுடைய அந்த திருப்பணிகளில் பங்கேற்க நம்மை நாம் எப்படியாவது ஒரு வகையில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவினை நாம் எடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு வகையில். ஆக அப்படி நாம் ஈடுபடுத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் இன்றைய நாளில் பார்த்தது போல் அந்த தேவனுக்கு சாட்சிகளாக இங்கே பார்க்கும்பொழுது என்னென்னா, சாட்சிகளாக இருக்க நமக்கு பெலன், வல்லமை, அதிகாரம், என்னென்ன வேர்டு இருக்கோ அதை போட்டுங்க, டுனாமிஸ்னு பார்த்தோம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை பெற்றுக்கொண்ட நாம் நம்மை எவ்வாறு இந்த சுவிசேஷ இந்த மிஷினரி பணிகளில் நாம் ஈடுபடுத்துகிறோம், நம்மை கேட்போம். ஆகவே இதுவரை நம்ம பங்கேற்கவில்லை என்றால் இனி வருகின்ற நாட்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள முயற்சிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். தேவ செய்தியை வழங்கின சகோதரர் டிக்கன் ஆனந்த் அவர்களுக்கு நம்ம சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
இப்பொழுது சபையார் அனைவரும் எழுந்து நின்று அர்ப்பணிப்பு பாடலாக பாடல் எண் 612 பாடுவோம். அர்ப்பணிப்பு பாடலாக பாடல் எண் 612. அப்பொழுது சகோதரர் வைத்திய அவர்கள் முன்பே வந்து காணிக்கை எடுப்பார். பாடல் புத்தகத்திலே பக்கம் எண் 133. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம்